ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து இன்னும் ஒரு சில நாட்கள்ல பிறகு இருக்கக்கூடிய சுக்கிர பகவானுடைய பெயர்ச்சியை பற்றி தாங்க பார்த்துட்டு இருக்கோம். அதாவது மே மாதம் 19ஆம் தேதியன்று நிகழ இருக்கக்கூடிய சுக்கிர பகவானுடைய பெயர்ச்சியை பற்றியும் அதற்கு 12 ராசிக்காரர்களும் என்ன மாதிரியான மாற்றங்களை பார்க்கறதுக்காக காத்துட்டு இருக்காங்க அப்படின்றத பற்றியும் தான் பார்க்க போகிறோம். அந்த வகையில் இன்றைய பதிவில் பார்க்கக்கூடிய ராசி கன்னிராசி. கன்னிராசி நேயர்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்களை சுக்கிர பகவான் கொடுக்க போகிறார் அப்படின்றத பதிவை தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நவ கிரகங்களில் மங்களகரமான கிரகம் அப்படின்னா அது சுக்கிர பகவான் தாங்க. சுக்கிரன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே அழகு, ஆடம்பரம், காதல், செழிப்பு, செல்வாக்கு போன்றவற்றையெல்லாம் குறிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காரணி. சூரிய பகவானை போலவே சுக்கிர பகவானும் தன்னுடைய பயிற்சியை மாதத்திற்கு ஒரு முறை வைத்திருக்காரு. அதாவது 30 நாட்களுக்கு ஒரு முறை தன்னுடைய ராசியும் இடத்தையும் மாற்றிப்பார். அதாவது வருடத்திற்கு 12 முறை என தன்னை மாற்றி அமைத்து கொள்ளக்கூடியவர். 30 நாட்களுக்கு ஒரு முறை சூரியனை போல ஒவ்வொரு ராசியிலும் மாறுவார். எப்படி சூரிய பகவான் தன்னுடைய இடத்தை மாற்றி அமைக்கிறாரோ அதே போல தாங்க சுக்கிர பகவானும். சூரியன் சுக்கிரன் ரெண்டுமே நட்பு கிரகம் அப்படிங்கிறதுனால நிறைய நல்ல பலன்களானது கிடைக்கும். ஏற்கனவே 14ஆம் தேதி அன்றைக்கி தான் சூரியனுடைய பயிற்சியும் நடந்திருக்கு. அதை தொடர்ந்து 19ஆம் தேதி அன்று சுக்கிர பகவானுடைய பயிற்சியும் நடக்கப் போகுது. இதனால் நட்பு கிரகங்கள் எல்லாம் ஒன்றாக சேரும் பொழுது கண்டிப்பாக நல்ல பலன்களை தான் ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அந்த வகையில் சுக்கிர பகவான் பார்த்திங்கன்னா மே மாதம் 19ஆம் தேதியில் இருந்து ஜூன் மாதம் 12ஆம் தேதி வரைக்குமே ரிஷபராசியில் தாங்க காணப்பட போகிறாரு. அதாவது ரிஷபராசியில் சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிர பகவான் ஏற்கனவே ரிஷபராசிக்கு ஆட்சியாக இருக்கக்கூடியவர், ஆட்சி அதிபதியாக இருக்கக்கூடிய கிரகம்னா அது சுக்கிர கிரகம் தான். தன்னுடைய சொந்த ராசியிலே இந்த 30 நாட்களும் பயணிக்கக்கூடிய நிலையில் இருக்கும் பொழுது கண்டிப்பாக அற்புதமான பலன்களை தாங்க ஏற்படுத்தி கொடுப்பாரு. அந்த வகையில் கன்னிராசி நேயர்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்களை எல்லாம் ஏற்படுத்த போகிறார் அப்படின்னு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ தொடர்ந்து பாருங்கள். உங்களுடைய ராசிக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள், என்னென்ன விஷயங்கள் எல்லாம் இந்த 30 நாட்கள் நடக்க போகுது அப்படின்றத பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். இது போல் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிறதுனால நம்மளால் கண்டிப்பாக ஓரளவுக்கு பிரச்சனைகளையாக இருந்தால் சமாளிக்க முடியும். அதே போல் நல்ல நிலையில் நமக்கு பலன்களானது கிடைக்க போகுது அப்படின்னா நம்ம இன்னும் ஒரு சில நாட்களை எதிர்பார்த்து காத்துட்ருக்கும் பொழுது ரொம்பவே சுவாரஸ்யமாகவும் இருக்கும். அப்படிப்பட்ட நாட்களை கண்டிப்பாக நீங்கள் தவற விட்டுறாதீங்க. வீடியோ எங்கேயுமே ஸ்கிப் பண்ணிடாமல் முழுமையாக பாருங்கள். உங்களுக்கான பலன்களை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. பொதுவாகவே நம்முடைய வாழ்க்கையில் நிகழக்கூடிய அனைத்து விதமான விஷயங்களுக்கும் அடிப்படை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரக அமைப்புகளாக தான் இருக்கும். யார் ஒருவருடைய ஜாதகத்தில் கிரகங்கள் எல்லாம் சரியான இடத்துல அமருதோ அவங்களுக்கு எப்போவுமே பிரச்சனையே இருக்காது. எப்பேற்பட்ட சிக்கலான சுச்சுவேஷன் இருந்தாலுமே கூட ஈஸியாக அவங்களால எஸ்கேப் ஆக முடியுங்க. ஆனால் இதே ஒரு நல்ல மனிதருக்கு கூட கிரகங்கள் சரியாக இல்லை அப்படின்னா அவங்களுக்கு சோதனைக்கு மேலே சோதனைகள் தான் ஏற்படும். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். அது வகையில் நமக்கு என்ன விஷயங்கள் எல்லாம் முன்கூட்டியே நடக்க போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு உதவியாக இருக்கக்கூடியதுன்னா அது ஜோதிடம் மட்டும்தான். அந்த வகையில் ஜோதிடம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, பயனளிக்கக்கூடிய வகையில் இருக்குது எல்லாருக்கும் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாம் தவறாமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. மேலும் நீங்கள் எந்த அளவுக்கு ஜோதிடத்தை நம்புறீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கன்னிராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் மே மாதம் 19ஆம் தேதி கரெக்டாக 8:29 சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு 8வது வீட்டில் பயிற்சியாக போகிறாருங்க. இப்படி 8வது வீட்டுக்கு பயிற்சியாகக்கூடிய சுக்கிர பகவானால் உங்களுக்கு கண்டிப்பாக கலவையான பலன்கள் தாங்க கிடைக்க போகுது. அதாவது உங்களுக்கு சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது, ரொம்பவே டல்லாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்ல முடியாது. ஒரு ஆவரேஜான பலன்களை தான் கன்னிராசி நேயர்கள் இந்த டைமில் அடைய போகிறீங்க. அதாவது நம்பிக்கையாக இருக்கக்கூடிய உங்களை ஒரு சிலர் அவமானப்படுத்துறதுக்கு முயற்சிப்பாங்க. இருந்தாலுமே கூட அது போல விஷயங்கள்லாம் நடக்காமல் பார்த்துக்கிறது உங்களுடைய புத்திசாலித்தனம். நீதிமன்றம் தொடர்பான சர்ச்சைகள் மற்றும் விஷயங்களை எல்லாம் பேசி தீர்த்து கொள்வது இந்த டைமில் ரொம்பவே நல்லதுங்க. மேலும் இந்த காலத்தில் பரம்பரை சொத்துக்களை விற்பதை கண்டிப்பாக நீங்கள் தவிர்க்கணும். யாராவது இது போல் பரம்பரை சொத்துக்களை விற்கணும் அப்படின்னு தயாராக இருக்கீங்கன்னா இந்த டைம் வேண்டாம், தவிர்த்துக்கோங்க. மீறி இந்த டைமில் நீங்கள் இந்த விஷயங்களை எல்லாம் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நிதி இழப்புகளானது ஏற்படுங்க வாய்ப்பு இருக்குது. சொல்லப்போனால் கன்னிராசி நேயர்கள் இந்த டைமில் யாருக்கும் கடனாக மட்டும் பணம் கொடுக்காதீங்க. ஏன்னா பணம் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பணம் திரும்ப கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இருந்தாலுமே கூட கன்னிராசியை உடைய நேயர்களுக்கு இந்த சுக்கிர பெயர்ச்சியின் பொழுது நிகழக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கான பதவி உயர்வு காத்துட்ருக்குங்க.
உங்களுக்கு பதவி உயர்வு, ப்ரொமோஷன் அப்படியெல்லாம் நிறைய கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சேலரி இன்க்ரிமெண்ட் ஆகும், அதுக்கெல்லாம் நல்ல சான்ஸ் இருக்குது. மேலும் இந்த டைமில் கன்னிராசி நேயர்களே, நீங்கள் நீண்ட தூர வேலை தொடர்பாக ஒரு விதமான பயணத்தை மேற்கொள்வதற்கு வாய்ப்பு இருக்குங்க. ட்ராவல் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அது எல்லாமே உங்களுடைய வேலை நிமித்தம் காரணமாக மட்டும்தான் இருக்க போகுது. மேலும் இந்த டைமில் உங்களுக்கு தொழில் வாய்ப்புகள் எல்லாமே நிறைய பயன் கொடுக்குங்க. நீங்கள் என்ன விஷயத்தை நோக்கி பயணிக்கிறீங்களோ அதில் உங்களுக்கு வெற்றியானது கண்டிப்பாக கிடைக்கும். சுக்கிர பகவானுடைய இந்த சஞ்சாரம் உங்களை ஆன்மீக அறிவை தெளிவுபடுத்தி அதில் உங்களுக்கு நிறைய வாய்ப்புகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் உங்களை அறிவு சார்ந்த நிலையில் மேம்பாடு அடைவதற்கு இந்த டைம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உயர்ந்த கல்வி பெறுவதற்கான வாய்ப்புகள் கூட ஒரு சிலருக்கு ஏற்படுங்க. கண்டிப்பாக வாய்ப்பு கிடைக்கும்போது தவற விட்டுறாதீங்க. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா நிறைய படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டுட்டு இருப்பாங்க. இருந்தாலுமே கூட அவங்களுக்கான சுச்சுவேஷன் அப்படிங்கிறது கிடைக்காமையே போயிருக்கும், சான்ஸ் கிடைக்காம போயிருக்கும். ஆனால் கன்னிராசியை உடைய அன்பர்களுக்கு இந்த டைமில் அது எல்லாமே கிடைக்கும். ஒருவேளை உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்குன்னா வாய்ப்பை தவறாமல் பயன்படுத்திக்கோங்க. குடும்பம் மற்றும் அதிர்ஷ்டத்தினுடைய 2வது வீட்டிற்கும் 9வது வீட்டிற்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் தான் சுக்கிர பகவான். அப்படிப்பட்ட சுக்கிர பகவான் ரிஷப ராசிக்கு 9வது வீட்டில் தாங்க தற்போது மாற போகிறாரு. தன்னுடைய சொந்த ராசியில் இவர் இருக்கிறதுனால சாதகமான பலன்களை எல்லாம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாரு. அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. அதாவது உங்களுடைய தொழில் வாய்ப்புகள், உங்களுக்கு வெளிநாட்டு திட்டம் போன்றவை எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பரான பலன்களை எல்லாம் பெற்றுக் கொடுக்குங்க. வெளியில் போகணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க கூட இந்த டைமில் நீங்கள் ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். மேலும் நீங்கள் ஒரு சுய ரீதியான தொழில் முனைவோராக இருக்கீங்க, சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கும் நல்ல வாய்ப்பு இருக்குது. புதிய வருமானம் ஆதாரங்கள் எல்லாமே இந்த டைமில் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் அதன் மூலமாக நல்ல ஒரு லாபத்தையும் நீங்கள் பெறுவீங்க. இதுபோல் கன்னிராசி நேயர்கள் நிறைய விஷயங்களில் லாபகரமான பலன்களை தாங்க பெற போகிறீங்க. சொல்லப்போனால் உங்களுக்கு சக்ஸஸ் அப்படிங்கிறது தான் அதிகமாக இருக்கே ஒழிஞ்சு எந்த விதமான விஷயமா இருந்தாலுமே கூட கொஞ்சம் யோசித்து நிதானமாக நீங்கள் செயல்பட்டீங்க அப்படின்னா இந்த டைமில் நீங்கள் அடையக்கூடிய வெற்றிகளுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. எந்த விதமான தடையுமே இருக்காது. மொத்தத்தில் கன்னிராசி நேயர்களுக்கு சுக்கிர பயிற்சி ஒரு அற்புதமான வாய்ப்புகளை எல்லாம் வாரி வழங்க போகுது அப்படின்னு தாங்க சொல்லணும். குடும்ப விஷயங்களை பொறுத்த வரைக்குமே கணவன் மனைவிக்கு இடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கூட எல்லாம் சரியாக போகும். அதாவது உங்களுடைய வாழ்க்கை துணை அல்லது துணையாரோட நீங்கள் வெற்றிகரமான உறவை நீங்கள் பயன்படுத்த போகிறீங்க. ஏற்கனவே ஏதாவது சண்டை சச்சரவுகளால் மனஸ்தாபங்களால் இருக்கக்கூடியவங்க கூட அதை எல்லாம் மறந்துட்டு ஹாப்பியாக இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் எல்லாம் ஏற்படுங்க. அதாவது உங்களுடைய மனைவியோடு நீங்கள் தரமான நேரத்தை செலவீடு செய்வீங்க. அதன் மூலமாக அவங்களுடைய புரிதலை கண்டிப்பாக வளர்த்து உங்களுடைய திருமண வாழ்க்கை ரொம்பவே ஹாப்பியாக இருக்குங்க. பொதுவாகவே திருமணமானவர்களை பொறுத்த வரைக்கும் ஒருவருக்கு ஒருவர் முதல்ல புரிஞ்சுக்கணும். அப்படி இல்லைன்னா சண்டை சச்சரவுகள் தாங்க ஏற்படும். போதுமான அளவு நேரம் கிடைக்காதது கூட இந்த பிரிதலுக்கு காரணமாக இருக்கலாம். முடிந்த அளவுக்கு உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களோட உங்களுடைய நேரத்தை செலவிடுங்க. உங்களுக்கு என்ன விஷயம் செய்யணும்னு தோணுதோ அதை ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணுங்கள். மற்றவங்களோட ஷேர் பண்ணி அவங்களுடைய அபிப்பிராயத்தையும் கேட்டுட்டு நீங்கள் செய்யும் பொழுது கண்டிப்பாக அந்த இடத்துல எந்த பிரச்சனையுமே வராதுங்க. இது போன்ற விஷயங்களை ஒரு சிலர் செய்யறதே கிடையாது. அதனால தான் வீட்டில் எப்போதுமே சண்டை சச்சரவு குழப்பம் போன்றவை எல்லாமே ஏற்பட்டுட்டு இருக்குது. அப்படி கன்னிராசி அன்பர்கள் இந்த டைமில் செய்யாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க. ஒருவர் விட்டு கொடுத்து போங்க. அப்படி இருக்கும் பொழுது குடும்ப வாழ்க்கை இல்லற வாழ்க்கை எல்லாமே ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்கும். மேலும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே கூட உங்களுடைய பங்குதாரர் அல்லது குடும்ப உறுப்பினர்களோட நீங்கள் தெளிவான உரையாடல் இருக்கணும். அதாவது தனிப்பட்ட குடும்ப உறவுகளில் அமைதி, நல்லிணக்கம் மற்றும் ஆழத்தை எல்லாம் கொண்டு வருவதற்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இது வரைக்கும் யாருமே எங்கள் வீட்டில் இருக்கக்கூடியவங்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ண மாட்டோம், நாங்களாவே தான் தனியாக செய்வோம் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். அவங்கக்கிட்ட கலந்து ஆலோசித்து அவங்களுடைய முடிவுகளையும் கேட்டுக்கிட்டு நீங்கள் செய்யும் பொழுது நிச்சயமாக அதில் வெற்றி கிடைக்கும், மகிழ்ச்சி இருக்கும். சொல்லப்போனால் உங்களால் செய்ய முடியாட்டாலுமே கூட குடும்ப உறுப்பினர்களுடைய ஒத்துழைப்பு இருக்குங்க. அவங்களுடைய உதவியோட கண்டிப்பாக உங்களால் ஈஸியாக செஞ்சு முடிக்க முடியும். அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான தருணங்களை எல்லாம் உங்களுக்கு சுக்கிர பகவான் இந்த டைமில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாரு. மொத்தத்தில் கன்னிராசி நேயர்களே, நீங்கள் தொட்டது தொடங்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணங்கள் தாங்க இந்த டைமில் இருக்க போது. இந்த 30 நாட்களையும் நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்திக்கோங்க. எப்போதுமே எல்லா கிரகங்களும் எல்லா நேரமும் நமக்கு சரியாக இருக்குன்னு சொல்ல முடியாது. ஒருவேளை ஒரு சில கிரகங்கள் நமக்கு கரெக்டாக இருக்கும் பொழுது நம்ம செய்யக்கூடிய முயற்சியானது நமக்கு பன்மடங்கு வெற்றிகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் கன்னிராசி நேயர்கள் இந்த 30 நாட்களையும் கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க.
என்ன நண்பர்களே, இந்த பதிவுல கன்னிராசி நேயர்கள் சுக்கிர பகவானுடைய பெயர்ச்சிக்கு பிறகு என்ன மாதிரியான மாற்றங்களை எல்லாம் சந்திக்க போகிறாங்க அப்படின்றத பற்றி தெளிவாக நீங்கள் தெரிஞ்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதில் இருக்கக்கூடிய தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் உங்களுடைய நண்பர்களோடும் உறவினர்களோடும் ஷேர் பண்ணிக்கோங்க. அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும். மீண்டும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களோடு மற்றொரு பதிவில் சந்திக்கலாம்.